மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்றில் இருந்து பார்க்க போகின்ற விடயம் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அடுத்ததாக ஆண்குறி சிறிதாக இருக்கின்ற தன்மை. இவற்றை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இவற்றுக்குரிய சிகிச்சை முறைகளையும் பார்த்து கொண்டு இருக்க போகிறோம். எனவே வெளியூர் அன்பர்கள் என்னோட தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நேற்று ஒரு பெண், ஒரு அம்மா தன்னுடைய கணவருடன் என்னை வந்தார். அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது அவருக்கு வெள்ளைப்படுவது, அடிவயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் இருந்தது. எனவே நாங்கள் அந்த நோயாளியிடம் விவரங்களை எல்லாம், ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டறிகின்ற போது அவரை பற்றியும் அவருடைய முந்தைய பிரச்சனைகள், வேறு அவருடன் தொடர்புகள் இருக்கிறதா என்பது பற்றியும் கேட்போம். அதே நேரத்தில் அவருடைய கணவரை பற்றியும் கேட்போம். நான் கேட்டேன், உங்களுடைய கணவர் எப்படி என்று கேட்டபோது உடனடியாக சொன்னார், ஐயா, என்னுடைய கணவர் ஒரு கடவுள், ஒரு தெய்வம் போல என்று. இந்த சொற்றொடரில் இருந்து நீங்கள் நம்புறீங்களோ தெரியாது, அந்த சொற்களில் நான் கண்டுபிடித்தேன் உண்மையாக இவருடைய கணவர் இவருக்கு பாலியல் ரீதியாக 100% திருப்தி அளிக்கிறார் என்று. பார்த்தபோது இந்த பெண்ணுக்கு ஹோமோன் பிரச்சனை இருக்கின்றது. அந்த இரத்தத்திலே அவருக்கு ஆண்களுடைய ஹோமோன் கொஞ்சம் கூடுதலாகவும் பெண்களுடைய ஹோமோன் குறைவாகவும் இருக்கின்றது. எனவே இந்த பெண்ணுக்கு இந்த பாலியல் செக்ஷுவல் டிசையர் என்பது குறைவு. அதே நேரத்திலே ஆர்காசம் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற உச்சக்கட்டம் மிகவும் பிந்தித்தான் வரும், நேரத்தில் வரவே மாட்டாது. எனவே இதன் காரணமாக அவர் சொன்னார், தன்னுடைய கணவர் எனக்கு உச்சக்கட்டம் வந்த பிற்பாடு தான் அவர் தன்னுடைய விந்தை வெளியேற்றுவார். அது மட்டும் சில நேரத்திலே வைத்தியரே, டாக்டர், இந்த ஓரோஜெனிட்டல் செக்ஸ், அதாவது பெண்ணினுடைய யோனி பகுதியை ஆணுடைய நாவினால் சுவைக்கின்ற போன்றவற்றை அவர் தொடர்ச்சியாக சில நேரத்தில் 1 மணித்தியாலம் கூட செய்து எனக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்ட பிற்பாடுதான் தன்னுடைய விந்தை அவர் வெளியேற்றுவார் என்று சொல்லி அவர் சொன்னார். இதில் இருந்து அந்த பதம், என்னுடைய கணவர் கடவுள் அல்லது தெய்வம் போல என்று சொல்லி அந்த பெண் சொன்னதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இது நேற்று என்னை வந்து கண்ட ஒரு நோயாளியினுடைய விவரத்தை ஒரு விளக்கமாக, உண்மையான கதை, உண்மையாக உங்களுக்கு சொன்னேன். எனவே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது விந்து, அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை என்றால் என்ன என்றால், அதனை நாங்கள் சொல்லுவோம், ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணுடனோ அல்லது ஆணுடனோ அவர் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த பாலியல் தொடர்பில் ஹெட்ரோசெக்ஷுவல், ஹோமோசெக்ஷுவல் என்று சொல்லுவோம். ஓரின பாலியல் சேர்க்கை அல்லது பல்லின பாலியல் சேர்க்கை, இதை ரெண்டையுமே நாங்கள் மதிக்கின்றோம். வி ரெஸ்பெக்ட் போத், வி ரெஸ்பெக்ட் ஜெண்டர். நாங்கள் பாலினத்தையும் 100% வைத்தியர்களாகிய நாங்கள் மதிக்கின்றோம். எனவே தான் நான் இதை கட்டாயமாக சொல்ல வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடனோ அல்லது ஒரு ஆணுடனோ பாலியல் ரீதியாக தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவரினாலே ஒரு இயலாமை பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன இயலாமை என்றால், தன்னுடைய இந்த ஆண்குறியினுடைய விரைப்பு தன்மை அடைவதையும், அந்த விரைப்படைந்த ஆண்குறி தொடர்ச்சியாக அட்டைன் erection and maintain the erection என்று சொல்லுவோம். ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அதே நேரத்திலே விரைப்படைந்த ஆண்குறி அந்த விரைப்பு தன்மையை சீராக வைத்திருக்க முடியாத தன்மை. இதன் காரணமாக அவருக்கு ஒரு ஆணுடனோ ஒரு பெண்ணுடனோ ஒழுங்கான பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடியாது. அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது ஒரு ஆணின் ஒரு பெண்ணினுடைய யோனி உள்ளே அவர் பெண்ணினுடைய யோனியினுள்ளே அவராலே ஒழுங்காக உட்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இதுதான் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய வரைவிலக்கணம், டெஃபினிஷன். அதாவது ஆங்கிலத்திலே சொல்ல போனால் persistent inability to attain and maintain an erection sufficient to permit satisfactory sexual performance என்று சொல்லுவோம். இதுதான் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது ஆண்குறி விரைப்படையாது, விரைப்படை ஆண்குறி அப்படியே விரைப்புத்தன்மை இருக்காது.
இதன் காரணமாக அவருக்கு ஆண்குறி விரைப்படைந்தாலும் அவரால் ஒழுங்கான தன்னுடைய மனைவியுடன் இருக்க முடியாத தன்மை ஏற்படுகிறது. இது எவ்வளவு காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறது? ஆண்டாண்டு காலமாக. அதாவது எங்களுடைய புத்தகங்களே படங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த படங்களில் உண்மையாக இந்த ஈஜிப்ட் என்று சொல்ல எகிப்தில் இருக்கின்ற கனக் டெம்பிள், அந்த எகிப்திலே அது லக்ஸோர் எனப்படுகிற ஒரு இடத்திலே எகிப்தில் ஈஜிப்டில் இருக்கிறது கனோக் கோவில். அந்த கோவிலே உங்களுக்கு தெரியாது, அவங்க பெரிய பெரிய தூண்கள், அதனுடைய படம் இருக்கிறது, பெரிய பெரிய தூண்கள் இருக்கின்றது. அந்த தூண்களிலே அந்த தூண்களுடைய நீளத்துக்கும் ஆண்குறி இருக்கின்றது, அதை விட சிறிய ஆண்குறியும் இருக்கிறது. இவ்வாறு பல அந்த காலம், அதாவது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு வருடங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முதலே இந்த பிரச்சனை ஆண்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை வாய் திறந்து சொல்வதற்கு ஒரு ஆணுக்கும் துணிவு வரவில்லை என்றபடியால் இதை பற்றிய ஆராய்ச்சிகள் 1995 பிறகுதான். எனவே எத்தனையோ ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றது, ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த ஆராய்ச்சிகள் எவ்வளவு காலத்துக்கு பிறகு செய்யப்பட்டிருக்கின்றால் 95 பிறகு ஏறக்குறைய 30 வருடங்களாகத்தான் இதை பற்றிய ஆராய்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பழைய காலத்திலே ஒரு ஆணாதிக்க சமூகம், அது மேல் ப்ரிடாமினன்ட் சொசைட்டி. எனவே ஆண் சொல்வது எல்லாம் சரி, ஆண் இத்தனை பெண்களை கூட வைத்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், பழைய அரசர்கள் அந்த புறத்தில் ஆயிரக்கணக்கான பெண்களை வைத்திருக்கிறார்கள். எனவே ஆண் சொல்வதுதான் அங்கு சரியாக இருக்கும் என்றபடியினாலே ஆண் தனக்கு ஏற்படுகிற பிரச்சனையை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. அதே நேரத்தில் வெளிப்படையாக சொன்னாலும் அது கீழ்த்தனமானது, வெட்கமானது என்று யோசித்தார். இதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், இதன் காரணமாக பலதரப்பட்ட சமுதாய சீர்கேடுகள் அது சொல்லுவோம். என்னென்றால் இது ஒரு பிசிக்கல், சைக்கோசோஷியல் ஹெல்த் என்று சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருக்கின்ற ஆண்களினுடைய உடல் நலம், பிசிக்கல் ஹெல்த், அதே நேரத்திலே அவருடைய சைக்கோசோஷியல் ஹெல்த், மனதினுடைய நலம், அதே நேரத்திலே சமூகத்துடன் இருக்கின்ற தொடர்பு நலம், இவை எல்லாமே அந்த ஆணை, இந்த பிரச்சனை இருக்கின்ற ஆணை பாதிக்கின்றது. இதன் பிறகுதான் வைத்திய நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ந்து கொண்டு போய் கடைசியில் இவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்குரிய காரணம் என்ன, இவருக்கு இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறபடினாலே, அதாவது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை காரணமாகத்தான் இவருடைய உடல் பாதிக்கப்படுகிறது, மனது பாதிக்கப்படுகிறது, இவருடன் சேர்ந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று கண்டுபிடித்தார்கள். அதன் பிற்பாடுதான் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பார்க்காதவருக்கு அறிமுகப்படுத்துங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்லே பார்ப்பீர்கள், கட்டாயமாக மணி சைனர் பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே ஃபாலோ பண்ணுறவர்கள் தயவு செய்து ஃபாலோ என்ற அந்த இதை அமர்த்துங்கள். மீண்டும் உங்களை இன்னும் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.